சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தொடர்ந்து கேள்விகளாக செய்வோம். இரண்டாவது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் ரஜினிகாந்திற்கு அளிக்கப்பட இருக்கக்கூடிய சிறப்பு விருது. இந்த விருதின் பின்னணி குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விருதை பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயற்சிக்கிறதா என்ற தளத்தில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு கல்யாணராமன் அவர்கள் நமக்கு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பிரின்ஸ் கஜேந்திரபாபு கல்வியாளர், தொடர்ந்து சமூகம் சார்ந்த மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளில் மிகுந்த ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரின்ஸ் கஜேந்திரபாபு நமத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வியை பிரின்ஸ் உங்களிடமிருந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு விருது அப்படிங்கிறது, அதை குறித்தும் ஒரு சர்ச்சை இந்த தளத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வைங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர், மக்கள் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. குழந்தைகள் கூட சூப்பர் ஸ்டார்னா அது ஒரு பெரிய ஈர்ப்பு தான். ஆனால் இந்த ஆண்டிற்கான சிறந்த விருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆண்டு அவர் என்ன அப்படி சிறப்பு, அவர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுத்துருந்தா நம்ம கேள்வியை கேட்டுக்கொண்டோம். இந்த ஆண்டுக்கான சிறந்த விருதுன்னு கொடுக்கும் பொழுது அது எதற்காக இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது, அடுத்த ஆண்டு தேர்தல் வருதுன்னு தெரியும். இலங்கை தமிழர் பிரச்சனையில் 5 மீனவர்களுக்கு என்ன அரசு செய்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது தெரியும். இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். ஸோ இதில் நாம் கால் ஊன்வதற்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் சினிமாவுக்கு அது நீங்கள் அண்ணாதுரை காலத்திலேருந்தே எடுத்துக்கிட்டால் அண்ணாதுரை ஒரு சினிமா எழுத்தாளராக இருந்து தான் வர்றாரு. கருணாநிதி அப்படி தான் வர்றாரு. இப்போ எல்லா முதலமைச்சர்களும் உங்களுக்கு சினிமா துறையிலேருந்து வந்ததுனால சினிமா துறை வலுவாக நம் பக்கம் இருந்தால் நம்மால் ஆட்சியை பிடித்திட முடியும். அப்போ அதற்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால இவருக்கு பரிசை கொடுத்து பிடித்து விட முடியுமா என்ற முயற்சியாக தான் நீங்கள் நல்லது. ஒரு பரிசை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஒரு முயற்சியா இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி பார்க்குறீங்க? நண்பர் கஜேந்திர பாபு இந்த அளவுக்கு அரசியல் பார்வை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஒரு சாதாரண மனிதனை கேட்டால் பிஜேபிக்கு ஆதரவான எண்ணம் இருக்கிறவனா அவன் வந்து வேற மாதிரி கருத்து சொல்லுவான். சாதாரண மனிதனாண்ட பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருந்துச்சுன்னா அவன் என்ன பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கோ அதே பதில தான் கஜேந்திர பாபு சொல்றாரு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரஜினிக்கு 2000 வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்கு இதே பிஜேபி அரசாங்கம். அதுவும் கூட சர்ச்சையாச்சு. பத்மஸ்ரீ கொடுக்கப்படாமல் நேரடியாக பத்மபூஷன் ஏன் கொடுத்தார்கள், கமலஹாசன் பத்மஸ்ரீ கொடுத்திருந்தார்கள் என்னன்னா ஒரு சர்ச்சையாச்சு இல்லையா? கலைஞனை போற்றுவது என்பது இந்த சமுதாயத்தில் தொன்று வந்துட்டு இருக்கிற விஷயம். இது ஏதோ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜனநாயகம் என்ற பெயரில் நம்ம நடத்திட்டு இருக்கிற அரசியல் இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது. அதனால பாரதிய ஜனதா வந்து கலாச்சாரம் பண்பாடு இதை போற்றி பாதுகாக்கும் ஒரு அமைப்பு. இன்னைய கலைஞன் அப்படின்றது வந்து சினிமா பாணிலையும் வரலாம். அதனால அது சம்பந்தப்பட்ட ஆட்களை போற்றுவதும் பாராட்டுவதும் அங்கீகரிப்பதும் அரசாங்கத்துடைய மிக இயல்பான செயல்பாடு. அதில் ஒன்று தான் இது. அதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா பேசுறவங்க பேசிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன் அரசியல் சாயம் பூசப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ரஜினிகாந்தை பாரதிய ஜனதா பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்தன. அதற்கு அந்த வாதங்களை வலு சேர்ப்பது போன்ற பல நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இல்ல, நீங்க இதை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனை வாதம்ன்றதுக்கு வந்துட்டா இதெல்லாம் வந்து ஏற்புடையதுதான். ஆனா நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை ஒன்று சொல்றேன். ஸ்வச் பாரத் விஷயத்துல வந்து கமலஹாசனை கொண்டு வந்தோம். கமலஹாசன் வந்து பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய தனிப்பட்ட கொள்கைகளுக்கும் நேர் எதிர்புதிராக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இதில் வந்து மக்களுடைய பங்கேற்பு, அனைத்து தரப்பினரும் பங்கேற்பு, பிரபலங்களின் பங்கேற்பு, அதாவது இந்த நாட்டை முன்னேற்றத்தில் என்ன துரதிருஷ்டவசமாக இந்த கடந்த 60-70 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுடைய பங்கேற்பு இல்லாமையே கண்டவன்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் சமுதாய சார் முடிவுகளை எடுப்பாங்க, அரசியல் முடிவுகள் எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதை மாற்றி அமைக்கணும், மக்களின் பங்கேற்புடன் வளர்ச்சிகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு சப்ஜெக்ட் குறித்து நான் ரொம்ப நேரடியாக கேட்கிறேன். கமலஹாசனை தூய்மை இந்தியா திட்டத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்த்துக்கொண்டு அதை வைக்கின்ற பொழுதே ஒரு விமர்சனம் அப்பொழுதும் வந்தது. ரஜினிகாந்த் பாஜகவில் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால், அல்லது அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காத காரணத்தினால் அவருக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு தளத்தில் நின்றுதான் இவருக்கு வந்து இவருடைய பெயர் இங்கே பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டது. இன்றைக்கு இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு மிகப்பெரிய 2 நட்சத்திரங்கள் திரையுலகில் அப்படின்னு சொன்னா, ஒன்னு கமல், இன்னொன்னு ரஜினி. இவரை இந்த வழியாகவும் அவரை அந்த வழியாகவும் ஈர்க்கக்கூடிய முயற்சியாக ஏன் இதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற வாதம் தான் மிக மிக குறுகிய ஒரு பார்வையாகவும் வாதமாகவும் தான் நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா வந்து இந்த மாதிரி குறுகிய பார்வைகளுக்கெல்லாம் மிக மிக அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு.
பாரதிய ஜனதாவுடைய பார்வையில் வந்து சமுதாயம், இதுக்கான பொருளாதாரம், அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறை சார்ந்த சிறப்பு விற்பனர்களையும் நெருக்கமாக கொண்டு வர முயற்சியில் தான் பாரதிய ஜனதா ஈடுபட்டிருக்க தவிர இது வந்து வெறும் அரசியல் காரணங்களுக்காக 0.5% 1% ஏற்றுறதுக்காக அதுக்கான முயற்சி கிடையாது. பாரதிய ஜனதாவின் செயல்பாடுகள் என்னவோ நான் ரொம்ப நேரடியாக கேட்கிறேன். உங்களுடைய நோக்கம் அதுவாகவே ஒருவேளை இருந்தாலும் கூட அப்படி இருந்தாலும் தவறு இல்லைன்றது வேற ஒரு வாதம். அதுதான் அதுல என்ன தவறு இருக்க முடியும்? அவரை அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தவறு இருக்கும் அப்படிங்கிறது. மக்களை கவரக்கூடிய நபர்கள் பாரதிய ஜனதாவுடனோ நிச்சயமா உறுப்பினராகவோ தப்பே கிடையாது, அல்லது மறைமுகமாக உதவுவார்கள் என்றால் அவர்களை கொண்டு தப்பே கிடையாது. அதுதான் அது அப்படி இருந்தால் நிச்சயமா அது தவறு கிடையாது. அது வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்து விடலாமே. சொல்றதுக்கோ சேர்த்துக்கோ ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். செய்யற காரியம் வந்து ஒரு கலைஞனை அங்கீகரிப்பது, அவ்வளவுதான். இன்னைக்கு கலைஞரை அங்கீகரிக்கும் போது அதற்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்றால் அதை வரவேற்கிறோம். என்ன இருக்குதுல? நிச்சயமா பாரதிய ஜனதா வளர வேண்டிய ஒரு கட்சி. தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் ஆட்சியை பிடிக்கணும் என்ற முயற்சிகள் எங்ககிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும். தவறு உத்தியாக இருந்தால் அது ஒருவேளை அது எங்களுடைய உத்தியாகவே இருந்தாலும் கூட அதில் என்ன தவறு இருக்கிறது? எல்லா கட்சிகளுமே ஆட்சியை பிடிப்பதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த உத்தியை ஒருவேளை எடுத்தால் கூட, ஒருவேளை அப்படி இருந்தால் அதில் என்ன தவறு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக கேட்கிறார் இல்லையா? இதை எப்படி தவறுன்னு விமர்சிக்க முடியும்? இது தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது தான். ஒரு கட்சி காந்தியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் 1938 வார்தா மாநாட்டிலேயே தாய்மொழி வழியில் கட்டணமில்லா கல்வியை அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. காந்தி என்றால் அதுதான். நேரு என்றால் சயின்டிஃபிக் கல்வியை கொடுக்கணும், விஞ்ஞான கல்வியை கொடுக்கணும்னு சொல்றது தான் நேரு. ஆனால் காந்தி என்றால் சுத்தம் மட்டுமல்ல. காந்தி என்றால் தன் வீட்டை தானே கழுவுகிறானா என்பதுதான். தன்னுடைய கழிப்பறையை தானே கழுவுவதைத்தான் காந்தி வந்து முதன்மைப்படுத்தினார். இப்போ தெருவில் வந்து இன்னைக்கு பெருக்கிறவங்க எத்தனை பேர் தன் வீட்டு கழிப்பறையை தான் பெருக்கி கொண்டிருக்கிறார்களா? தன் வீட்டில் மட்டுமல்ல, தான் ஹோட்டலுக்கு போனா கூட காந்தின்னு எடுத்துக்கிட்டா, காந்தியினுடைய கிளீன்லினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காந்தி நீ வந்து விடுதியில் தங்கினால் கூட உன்னுடைய கழிப்பறையை நீ தான் சுத்தம் செய்யணும்னா புரியுது. இதை பற்றி எல்லாம் அதாவது எதை எடுத்தால் மக்களுக்கு நன்மை பயக்குமோ, காந்தி சொன்ன தாய்மொழி வழியில் கல்வி கொடுத்தால் மக்களுக்கு பயன் தரும், காந்தி சொன்ன கட்டணமில்லா கல்வியை கொடுத்தால் மக்களுக்கு பயன், ஆனால் சமூகம் அறிவு பெறும். ஆனால் ரஜினிகாந்துக்கு விருது கொடுப்பதனால் பாப்புலாரிட்டியை பெறலாம், சமூகம் அறிவு பெறாது. ஒரு பாப்புலாரிட்டியை பெற்று அந்த பாப்புலாரிட்டியோட ஓட்டோட ஆட்சி செய்யணும் என்பதுதானே தவிர இங்க வந்து என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, நீங்க சமூகம் சார்ந்து அவர்கள் செய்ய தவறிய விஷயங்களை நீங்கள் குற்றச்சாட்டுகளாக அடிக்கிறீங்க. நிச்சயம் அது வேறு ஒரு விவாதம், நம்ம விவாதிக்க கூட செய்யலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரஜினிகாந்துக்கு கொடுப்பதில் ரஜினிகாந்தை விட சிறப்பாக செயல்பட்ட நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, பெண் நடிகர்கள் இன்னும் சிறப்பு செய்யப்படவே இல்லையே, பெண்களை பற்றி கவலைப்பட்டிருக்கலாமே, அதுல சிறப்பாக விளங்கியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. இந்த ஆண்டில் வந்த திரைப்படங்கள்ல என்ன மதிப்பீடு நம்ம நடிகர்களை பற்றி வைத்திருக்கிறோம், அதன் அடிப்படையில் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி எந்த விதமான மதிப்பீடும் இல்லாமல் திடீரென்று ஒருத்தருடைய பெயரை சம்பந்தம் இல்லாம தான் நீங்க கொடுக்குறீங்க. இந்த ஆண்டு அவருடைய சாதனை என்ன? இந்த ஆண்டிற்கான மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது கொடுக்கப்படுவதில் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு அவர் செய்த சாதனை என்ன? இந்த திரைப்படத்திலே இந்த ஆண்டு அவருக்கான படம் ஏதாவது வெளியிருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்க தொடர்ந்து பதில் சொல்லுங்கள். அதற்கு முன்பாக சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதை நாம பார்க்கலாம். தேவா, இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன சுருக்கமாக? நிச்சயமா இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கருத்துக்களும் வந்து பதியப்பட்டிருக்கு. கமலுக்கு வந்து தூய்மை இந்தியா திட்டம், ரஜினிக்கு வருது, மோடி தமிழகத்திற்கு ஏதோ சொல்ல வருகிறார் போல அப்படின்னு வந்து புகழ்மணி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, கமலை சந்தோஷப்படுத்தியாச்சு, ரஜினியும் சந்தோஷப்படுத்தியாச்சு, அடுத்து என்ன விஜய் அஜித் தானே அப்படின்னு வந்து அவர் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக மற்றொருத்தர் சொல்லியிருக்காரு, எங்கள் அலுவலகத்தில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவங்களுக்கு பதவி உயர்வு கொடு அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பதிவு வச்சிருக்காரு. அதாவது இந்த தளத்திற்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து மற்றொரு சொல்லியிருக்காரு, பல குரல் வித்தையெல்லாம் காட்டி அரசியலுக்கு ரஜினி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே வேலைக்காகலை, இப்போ ஏதோ விருதெல்லாம் தராங்களாமே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள். அதாவது ரஜினி வந்து அரசியலுக்கு இழுக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் இந்த விருது கொடுப்பதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து பதிய வச்சிருக்காரு. தொடர்ச்சியாக இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, கமலுக்கு விளக்கமாறு ரஜினிக்கு விருதா, என்னஜி இப்படி பண்ணுறீங்களே மோடிஜி அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு இதுவும் வந்து இவருக்கு வந்து வேறொரு விதமான ஒரு இதுவும் கொடுக்கறதா வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக மற்றொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ரஜினிக்கு வந்து என்ன உள்நோக்கத்தோடு அரசாங்கம் இந்த விருதை கொடுக்குதோ, பட் அவரு கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான். அதாவது எவ்வளவு விருது கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் ரஜினி வந்து அரசியலுக்கெல்லாம் வரமாட்டாரு அல்லது மற்ற எதுவும்
இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் இருக்கு. இன்னும் கூடுதலான தகவல்கள் இருக்கு செந்தில். நன்றி நன்றி தேவா. நாம் இன்னும் பொதுமக்களினுடைய கருத்து கூட நம்ம மத்தியில் இருக்கிறது, அதையும் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம வலைத்தளத்தை இந்த அளவில் கூட நிறைவு செய்யலாம். இப்போ அவங்க வந்து நிச்சயமாக இந்த விருதை கொடுத்து ரஜினியை ஈர்த்து விட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று. இன்னொன்று, இந்த விருதுக்கான தகுதியுடையவர் ரஜினிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகர் அப்படின்னு கொடுப்பது அப்படிங்கிறது இந்த ஆண்டு அவர் என்ன மாதிரியான திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை தாண்டி இன்னும் ஆல்ரெடி நிறைய கௌரவமும் நிறைய பாராட்டுகளும் ரஜினிக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எந்த கௌரவமும் எந்த அங்கீகாரமும் கிடைக்காமல் அங்கீகரிக்கப்பட வேண்டிய பல நடிகைகள் இன்னும் கூட இங்கே இருக்கிறார்களே, ஏன் அவர்களின் பால் கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அவர்களின் பால் கவனத்தை செலுத்தவில்லை? பிரபலமான ஒரு நபரின் மீது இந்த விருதை மேலும் கொடுப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. கேள்வி வந்து சிறப்பான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து 166வது நாளில் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. நீங்க விரிவாகவே பதிவு பண்ணுங்க, நான் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும். இது பாஜக ஆட்சியை அமைத்த முதல் 10 ஒரு வாரம் 2 வாரம் கழித்து கூட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்ற பொழுது இந்த தொடர்ச்சியாக எல்லா மேடைகளிலும் வைக்கக்கூடிய வாதம் 7 நாட்கள் தான் ஆயிடுச்சு, 10 நாட்கள் ஆயிடுச்சு, 50 நாட்கள் ஆயிடுச்சு, 100 நாட்கள் ஆயிடுச்சு, 170 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது மிக அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ இலங்கை பிரச்சனை பத்தி நடுவில் பேசினார். ஏன் பிரின்ஸ் அதை கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு அடிப்படையில் ஏதாவது இந்துத்துவா அப்படின்னு சொல்லப்படுற சிந்தனை மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அவர் கிறிஸ்தவர் போல இருக்கு. என்ன அந்த காழ்ப்புணர்வோட ஒரு சார்ஜ் பண்ணும்போது பின்னாடி என்னன்னு பார்க்கணும். அவரு தலைமுறை விவாதம் அணுகுமுறையில கல்யாணராமன் நான் வெயிட் பண்றேன் ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த வாதத்தில் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வி நியாயமான கேள்வி, அதற்கு அவர்கிட்ட பதில் கேட்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் மதம் சார்ந்த விமர்சனம் அப்படிங்கிறது இல்ல, நான் சொல்றேன் இல்ல, நான் முடிச்சிடறேன். இது நான் ஓப்பனாவே கேட்கிறேன். இதை எப்படி பார்க்கறது? அப்போ இந்த விருது ரஜினிகாந்த் ஹிந்து என்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னு எடுக்க முடியுமா? பாஜகவினுடைய ஹிந்துத்துவாவினுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு பொது மேடையில் ஒரு மதத்தை எழுப்பது அப்படிங்கிறது, ஒருவருடைய கருத்தை மதம் சார்ந்து பேசுவது அப்படிங்கிறது கேள்வி சாராம்சம் முடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து ரஜினிக்கு ஏன் விருதுன்னு பேசிட்டு இருக்கோம். இவர்கள் என்ன இலங்கையில் சாதித்தார்கள், மீனவர்கள் விஷயத்தில் என்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆனா இன்னைக்கு கண்ணு முன்னாடி தெரியறது வந்து மீனவர்கள் மீட்கப்படுகிறார்கள், அவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள்ன்றதுக்கான நிதர்சனமான விஷயங்கள் தெரிந்த சூழ்நிலையில எந்த ஒரு வாதம் வைக்கப்பட தேவையில்லையோ அந்த வாதத்தை நபருடைய பின்னணியில என்ன இருக்குன்றது நபருடைய பின்னணியில் மீனவர்கள் கன்னியாகுமரியில் மீனவர்கள் உண்ணாவிரதம் இருப்பது இன்றைய வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து நீங்க அவனை குற்றவாளி சொன்னதுக்கு அப்புறம் உயிரோட கொண்டு வந்த மாத்திரம் என்ன லாபம்னு அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுல இருந்து வரக்கூடிய கேள்வி. அதற்கும் ரஜினிகாந்த் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நம்ம இதுல இருந்து ஸ்கிப் பண்ணி நீங்க அடுத்த நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வச்சேன். ஏற்கனவே பல கௌரவங்களும் பல விருதுகளும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய கிரீடத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றன. மேலும் அவர் முழுவதும் அதற்கு தகுதியானவர், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய இன்னும் அங்கீகாரம் கிடைக்காத பல நடிகர்கள் இருக்கின்ற பொழுது கலையை வளர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா, ஏன் அது போன்ற நடிகர்களையும் நடிகைகளையும் கௌரவிக்க இவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இன்னைக்கு வந்து நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. ஓகே, நவம்பர் 20லிருந்து 30 வரை இஃபியுடைய அந்த ப்ரோக்ராம் கோவால் நடக்க போகுது. இதற்கு உடனடியாக யாரெல்லாம் தகுதியில் இருக்காங்களோ அப்படின்ற அந்த பார்வையில் வந்து ரஜினிகாந்த் கொடுக்கப்படுது. தவிர வரப்போற காலகட்டங்களில் இந்த ஆண்டு அவருடைய எந்த திரைப்படம் வெளிவந்தது? இந்த ஆண்டிற்கான சிறந்த திரைப்படம் சம்பந்தப்பட்டது இந்த ஆண்டிற்கான வந்து அங்க வந்து சென்டனரி அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதுக்கு வந்து குறிப்பிட்ட லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் சென்டனரி அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவருடைய கலை சேவைக்கு அவருடைய வாழ்நாளில் அவர் செய்த செயலுக்காக தரப்படும் ஒரு விருது, அவ்வளவுதான். ரஜினி வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லைன்றது வந்து அடுத்த கேள்வி. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ரஜினியை நம்பி பாரதிய ஜனதா இல்லை. மக்களின் கருத்தையும் கூட கேட்கலாம். மக்கள் பாஜகவிற்கு ரஜினி வருவாரா, ரஜினி தனி கட்சி தொடங்கலாமா, அல்லது அவர் அரசியலுக்கே வர வேண்டாம் என்ற வாதம் வைக்கப்படுகிறதே, இவை அனைத்தும் குறித்து நம்ம வந்து மக்கள்கிட்ட நிறையவே கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அந்த மக்களின் கருத்துக்களை கூட நம்ம இப்ப பார்க்கலாம். மக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? ரஜினி பாஜகவில் இணைய வேண்டுமா அல்லது தனி கட்சி தொடங்க முடியுமா? பார்க்கலாம். இல்லை, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அவங்க அந்த மாதிரி தான் நான் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக வந்து யார் யார் கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள சேர்த்தோம்னா அவங்க மூலியமாக
ரசிகர்கள்லாம் வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கனால ஒருவேளை அதுக்காக எங்களுக்கு இருக்கலாம். நான் வந்து ரஜினி ரசிகர். நான் அவர் எப்போவுமே அரசியலை விரும்ப மாட்டார். அரசியல் வரணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அரசியல் வந்து தான் அவர் சாதிக்கணும்னு எதுவும் கிடையாது. அவர் வரமாட்டாரு. வரேன்னு சொல்கிறாரா? அவர் சொல்ல வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அவர் எப்படி ஆளுவார் அரசாங்கம்? ரஜினிகாந்த் ஒரு அரசாங்கம் ஆண்டுவாரா? அது ஆள மாட்டார் அவ்வளோவா. சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கெலாம் வரக்கூடாது. அவர் ஆக்டராக இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்குது. அரசியல் வந்தார்னா அவர் நடிக்கிறதுலாம் பார்க்க முடியாது. அரசியலுக்கு போனாலே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும். அவருடைய சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும். அரசியல் வராமல் இருக்கிறதே அவருக்கு நல்லது தான். கொஞ்சோண்டு இரு, அரசியல் பற்றி சொன்னால் கோவச்சிக்க மாட்டியே. நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படம் பார்த்தேன்னு வச்சுக்கோ. எம்ஜிஆர் மொதல் என்ன படம் கொடுத்தான்? சதி லீலாவதி, இரு சகோதரிகள், தனலட்சுமி, சிறீமுருகன், பைத்தியக்காரன், ராஜாதேசிக்கு, மன்னாதி மன்னன், அரசியல் மாவர், சபாஸ் மாப்பிள்ளை, நல்லவன் வாழ்வான், திருடாத, பணக்காரி, சீனுவா, மலைக்கலன், கூண்டிக்கிளி, குலோபா, இப்படி பொழுதிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒளிவிளக்கு 100வது படம். காதல் வாகனத்தில் தான் எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டது. ரஜினிகாந்தி இந்த வருஷம் இந்த தேர்தல் 14வது வருஷம் 15ல் வருது. வரும்போது அவர் நின்னா செய்ப்பாரா தோத்திடுவாரா? 2 பாயிண்ட் தானே கேட்டேன். அவர் இன்னும் நிற்கல, நின்னா ஜெயிச்சிருவார். கட்சியே வேணான்றார் அவர். பொதுவாகவே எந்த கட்சியும் வேணான்றார் அவர். அதுதான் நம்ம தெரியும். அவர் அரசியல் வரணும்னு ஒரு நிச்சயம் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் ஓரளவுக்கு நன்மைகள், சில நன்மைகள்லாம் ஏற்படும். தனிக்கட்சி தவங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணலாம். அவர் வின் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. பாஜக அவருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேன்ஸ் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறாங்க. அதுவும் நம்ம கூட்டணியில் அவர் சேர்ந்துட்டாருன்னா, பிஜேபி அந்த மாதிரி பாஜக அதெல்லாம் சேர்ந்தாருன்னா அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் வெற்றி உறுதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரஜினிகாந்த் வரலான்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுவும் எல்லாமே கரப்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதாபிமானத்தோடு அவருண்டு ஒரு வேலையுண்டுன்னு இருக்கார். அவர் ஒரு ரசிகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயம்லாம் அவர் மெசேஜ் கொடுக்கறதுனால ஐ திங்க் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம். இல்லை சார், எங்களுக்கு பொழப்பே தான். வேறு வேலை வந்து எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கங்கே அடப்பாக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. நாங்கள் அந்த வேலை தான் செய்துனுறோம். எங்களுக்கு வேறு வேலை பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. அரசியல் வந்தாலும் தான், எந்த அரசியல் வந்தாலும் எங்கள் பொழப்பு எங்களுக்கு தான். எங்கள் பொழப்பு இது தான் சார். எந்த அரசியல் யார் அரசியல் வந்தாலும் நாங்கள் இந்த பொழப்பில் தான் செய்கிறோம். இந்தியா ஒளிர்கிறதா கல்யாணராமன்? வல்லரசு ஆகிவிட்டதா? என்ன எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இந்த தேசம் சுத்தமாக இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இன்றைக்கும் கூட தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட பல இடங்களிலும் கூட இதை வந்து தொடரக்கூடாது, மனித கழிவை மனிதனை அகற்றக்கூடாது. அந்த மனுஷனை நான் நேரில் போய் பார்த்து எடுத்த விஷயம் அது. சாக்கடைக்குள் முழுவதுமாக முங்கி வெளியில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவரும் அவருடைய மனைவியும் அதை வைத்து மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு தேசத்தில் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வேறு மாதிரியான ஒரு இந்தியாவை மோடி என்ன காட்டிக் கொண்டிருக்கிறார், நகர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த மாதிரியான இந்தியா இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதற்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சினிமாவோடு தொடர்பு, அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் ஒருவேளை அடைந்தால்தான் என்ன தவறு, இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு புரியலை. நீங்கள் கேட்குறது வந்து மிக ஒரு கொடுமையான கேள்வின்னு கூட சொல்லலாம். கொடுமையான கேள்வி பிஜேபிக்கு இல்லை, இந்த நாட்டை பார்த்து, இந்த அரசாங்கங்களை பார்த்து கேட்குற கேள்வி. இந்த மாதிரி மனித கழிவு, அது மனித கழிவு இல்லை, அது வந்து காவாயை க்ளீன் பண்ணுறாரு, பட் மனித கழிவுன்னு எடுத்துக்கலாம். இந்த கிட்டத்தட்ட 67-68 ஆண்டுகள் இந்த நாடு அரசியல் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் சமுதாயத்தை எடுத்துகிட்டு போயிருக்குன்றது தான் உண்மை. ஆனால் மோடி அரசாங்கம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் குறைஞ்சபட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இந்த நாடுடைய ஒவ்வொரு பகுதியும் சுத்தமாக இருக்கணும், டாய்லெட்ஸ் கிடைக்கணும் குழந்தைகளுக்கு, ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து தூய்மைக்காக டாய்லெட்டை உருவாக்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனித்து
மிக மிக கவனமாக விஷயங்களை யோசிச்சு செய்யற ஒரு தலைமையை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கோம். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் குறுக்கிட ஒரு மணிக்கணும் இல்ல, நேர்காலத்திலிருந்தே 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்ட காலத்தில் இருந்தே இது மாதிரியான திட்டங்கள் நிறையவே செயல்படுத்தப்பட்டன. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சா அது வேற விஷயம். அது அல்ல நான் என்னுடைய நீங்க வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இதுல இருக்கு. திட்டங்கள் தீட்டுவது ரெக்கார்டுக்காகன்றது ஒரு பக்கம், அவற்றை ஆணித்தரமாக நிறைவேற்ற வேண்டும். அதுக்கான அந்த ஃபெர்வர், அதுக்கான உணர்வுகளோட ஒரு நல்ல தலைமை கிடைத்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த காலத்துல நல்ல திட்டங்களே வச்சுக்கலாம். அசோகரை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவோம், சாலை இருமரங்களும் மரங்களை நட்டார், ஏரிகளை குளங்களை வெட்டினார்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நபருக்கு அது மேல இருந்த அக்கறையுடைய விளைவுதான் அதுதான் கேட்கணும் உருவானது. மோடியிடம் அதற்கான அக்கறையும் நீங்க ஒரு சரியான புள்ளியில வந்திருக்கீங்க. இல்ல என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது நான் என்ன கேட்கறேன்னா, நல்ல பல திட்டங்களை தீட்டிக்கிறார் மோடி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அது இப்படி கூட வச்சுக்கலாம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த நல்ல பல திட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியாவின் எந்த பகுதிக்காக, யாருக்காக, இன்னொரு இந்தியாவும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான நான் வந்து மோடியை மட்டுமே கேட்கல, இது மோடி அப்படிங்கிறது இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஒட்டுமொத்தமா ஒரு ஆட்சியாளர்களாக தான் நீங்க கேட்ட கேள்வியை வந்து நான் முழுமையா உள்வாங்கிக்கிட்டேன். இது வந்து கேவலமான ஒரு கேள்வி, கொடுமையான ஒரு கேள்வின்னு நானே சொன்னேன். இதை வந்து புரிஞ்சிருக்கு இந்த அரசு. அப்போ மக்களுடைய தேவைகள், சமுதாயத்துடைய தேவைகள், நாட்டுடைய தேவைகள்னு இது வந்து இது பன்முகத்தன்மை கொண்டது. தனி மனித தேவை, சமுதாயத்துடைய தேவை, நாட்டுடைய தேவை. நாட்டுக்கு என்ன தேவை? பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு. தனி மனிதனுக்கு என்ன தேவை? வாழ்வாதாரம். ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவை? அதுக்கு தேவையான கட்டமைப்புகள். இது எல்லாத்த பற்றியுமே முழுமையாக யோசித்து சிந்திக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான ஒரு அரசை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நான் ரொம்ப பிரின்ஸ் வேற போண்டிருக்கேன். நான் என்ன கேட்க வரேன்னா, உண்மையான தூய்மை இந்தியா அப்படிங்கிறது இவர்களால் தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் மாற்று கருத்து வைக்க மாட்டீர்கள். ஏதோ ஒரு, நான் யாரையுமே கொச்சைப்படுத்தவில்லை தயவுசெய்து, ஏதோ ஒரு நாள் பிரபலங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குப்பையை சுத்தம் செய்து அள்ளி போடுவதால் இந்தியா தூய்மை அடைந்து விடுமா? அல்லது இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இவர்களை இன்னும் நலமாக வைத்திருந்தால் இன்னும் 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 பெட்டரா பண்ணா உண்மையான தூய்மையான இந்தியாவை எட்ட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா எழக்கூடிய சந்தேகம். இதை வந்து பல இடத்துல நம்ம அணுக வேண்டிய ஒரு விஷயம். ஸ்வச் பாரத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு நாள் பிரபலங்கள் வர்றாங்க அப்படின்னு. நாட்டில் நான் தொடர்ந்து பல இடங்களில் படங்களை பார்த்துட்ருக்கேன். இது நடக்க ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தானில் சிமிலர் விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இன்னொரு உண்மை. மோசமாக இருந்த தெருக்கள் எல்லாம் பலபலக்க துவங்கி உள்ளன. இன்னைக்கு நாட்டில் பல இடங்களில் உங்களுக்கு நான் நூற்றுக்கணக்கான புகைப்படங்களை காட்ட முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல வந்து அவங்க பிரதமர் அது ஆரம்பிக்கும் போது சேம் டிட்டோ சீனரியோ. இன்னைக்கு அந்த நாடு எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாரும் பார்த்து இணையான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு ஒரு பிரதமர் நினைக்கிறாரு. நான் என்னுடைய கேள்வி, நீங்கள் தெருக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த பொதுமக்களுடைய கருத்து, அவருடைய கருத்து, தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி பொதுவாக இது குறித்த உங்களுடைய கருத்து இந்த இதுவரை விவாதித்த தளத்தில். உண்மையாக ஒரு அரசு வந்து ஒரு விருதை கொடுக்கணும் அப்படின்னு முன்வைத்தால், திறமை சார்ந்த விருது அப்படின்னு சொன்னால் திறமையை பட்டியலிடும். தாதா சாஹிப் பால்கே விருது சத்யஜித் ரேக்கு வாழ்நாள் சாதனைக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ வாழ்நாளில் சத்யஜித் ரே என்ன சாதித்தார் என்று யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சத்யஜித் ரே சாதித்திருந்தார். இந்த ஆண்டு இப்போ 20 நாள் இருக்குது, 10 நாளுக்குள்ளே இப்போ அறிவிச்சிருக்கோம், இன்னும் 20 நாள் இன்னும் நல்ல பேர் கூட நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது திறமையின் மீது எடுக்கப்பட்டதா? ஏற்கனவே பிரபலமாக இருக்கிறாரு, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் பாப்புலர், எனவே அவருக்கு கொடுத்துட்டா இமீடியட்டாக நான் என்கேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பின்னாடி திறமையானர்கள் இருந்தாங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்வது எந்த வகையில் ஒரு நியாயமாக ஒரு விருதை கொடுப்பதால் மட்டுமே ரஜினி ரசிகர்கள், இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகளை பாஜக எளிதில் பெற்றுவிட முடியும்? நீங்க ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை வச்சுட்டு ஒரு நடிகர் வந்து நிற்கிறாருன்னு சொன்னா 1 லட்சம் பேர் குடிக்க ஆரம்பிச்சிடறானே. அதுக்குள்ள நீங்க என்னதான் வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, இது இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு, அது இருக்குன்னு எது சொன்னா எடுபடலையே. இளநீர்ல ஒண்ணுமே இல்ல, எந்த நடிகரும் கையில இளநீர் வச்சு குடிக்கவே இல்லை. ஆனால் பெப்சி கோலாக்கு இருக்கிற செல்வாக்கு இளநீருக்கு இல்லாம இந்த சமூகத்தில் இருக்குல்ல. எனவே ஒரு பொய்யானவர்களுக்கு தான், பொய்யான விஷயத்தை சொல்பவர்களுக்கு தான் பிரபலங்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி பார்த்தால் கூட, உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கூட 96 ரஜினிகாந்த் அவருடைய வாய்ஸ் அரசியலில் வேறு சில மாற்றங்களை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே ரஜினிகாந்தினுடைய வாய்ஸ் அதன் பிறகு எந்த மாற்றத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறதும் இங்கே தொடர்ந்து வைக்கப்படுதுதானே. ஒரு அதாங்க தமிழகம் மாறி இருக்குதான் நான் கேட்கிறேன். தமிழக நடிகர்களை மட்டுமே சார்ந்து அவருடைய வார்த்தைகளை மட்டுமே நம்பி முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் இன்னும் இருக்கிறது நீங்க நம்புறீங்களான்னு தான் கேட்கிறேன். அப்படி வந்து ஒட்டுமொத்தமான தமிழகமே நடிகர்களை சார்ந்து இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இதை வைத்து பாப்புலாரிட்டி பெற முடியுமா என்பது
இருப்பவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனா ஆனால் அதற்கான மக்கள் வாய்ப்பு வந்து தெளிவாக இருக்கிறார். தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார். ஆனால் அப்படி முயற்சி பண்ணால் கூட அது நடக்காது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. இப்படிவான குறுக்கு வழியில வாய்ப்பு கிடையாது. நல்லது, நன்றி. நிறைவு கருத்தா. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து இந்த வருஷம் 2014 தேர்தல் வந்து 19 மாதங்கள் பின்தங்கி இருக்கிறது. ஒருவேளை இது மூலமா அரசியல் ஆதாயம் தேடணும்னு பாரதிய ஜனதா முயற்சி செய்தால் அடுத்த வருடம் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் நவம்பர் டிசம்பரில் நடக்கும் இஃபி 2015 கொடுத்து அதுக்கடுத்து நடக்கக்கூடிய 6 மாதம் 7 மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் தான் பாரதிய ஜனதா முயற்சி பண்ணும். அதனால இது அதற்கான முயற்சி கிடையாது. இது வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு கலைஞனுக்கு உரிய அங்கீகாரம். பல்வேறு கலைஞர்களுக்கு அங்கீகாரம் தரப்படும் என்பதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கும் அந்த ஹாங்காங்ல இருந்து இன்னொரு நடிகர் வர்றாரு, அவர் 2 பேருக்கு தரப்படுது. இதுதான் உண்மை. இதை வந்து அரசியல் பார்வை பார்க்க வேண்டாம். ஒருவேளை அப்படியே அரசியலில் இது லாபம் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தாலும் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு நிச்சயமா. 2 பேருமே தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்தில் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை சிறப்பாகவே பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி 2 பேருக்கு. நன்றி. கலையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருப்பதாக கல்யாணராமன் தெரிவித்திருக்கிறார். கலையை வளர்ப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடியதான். அந்த கலை அப்படிங்கிறது இன்னும் நலிவடைந்த கலைஞர்கள் ஏராளமான பேர் இங்கே இருக்கிறார்கள். அந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அது சென்று சேர்ந்தால் அது வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கும். அதுவே நம்முடைய விருப்பமும் கூட. அந்த அளவிலே நாம் இன்றைய இந்த அமர்வை நாம் நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனையோட கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.